எந்திரிங்க ஆஃபீஸர். எந்திரிங்க ஆஃபீஸர். யோ எந்திரியா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை கேவலமா பாடிட்டாளேன்னு நானே தீராத மன உளைச்சல்ல இருக்கேன். அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட அக்கறையா இல்லாம இப்படி ஊருக்கு பண்ணி பந்தில உட்காந்துட்டீங்க. அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. வந்த வேலையா? யோ நான் மறந்துட்டியா? ஆல்பர்ட் ஜான்சனை பார்க்கணும், பேபி சோப் பேட் கன்ஃபார்ம் பண்ணணும், நம்ம சேனல் நம்பர் 1 சேனல் ஆகணும். அதுக்கு தானே வந்தோம். தூக்கி குப்பையில போடுங்க. எனக்கு ஆல்பர்ட் ஜான்சனையும் தெரியாது, ஆம்லெட் ஜான்சனையும் தெரியாது. எல்லாம் பொய். நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். போதுமா? இந்த ஏரியால எங்க விசேஷம் நடந்தாலும் நான் பிரியாணி பண்ணதா முதல் போன் தம்பி கல்யாணத்துக்கு தான் போடுவேன். அந்த தம்பி எந்த வேலையா இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு ஏன் பிரியாணி சாப்பிட வந்துருவார்ல, அப்படி ஒரு பாத்தம். அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. தம்பி 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 அண்ணன் பெருமையா சொல்லுவேனே. ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க. கேவலம் இந்த காதர்பாய் பிரியாணிக்காக என்ன ஏமாத்தி இவ்வளவு தூரம் கூட்டு வந்த? அண்ணன் பார்க்கதான் காண்டா மிருகத்து கட் பண்ணி போட்ட மாதிரி இருப்பாரு. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட். நீங்க மட்டும் என்ன தம்பி என் பிரியாணிக்கு மயங்கி இத என் கழுத்துல போடல. இது என்னன்னு தெரியுதா? அருணா கொடி. யோ வாய் முடியா. ஏன் இவன் கூட சேர்ற? எம்டி எம்டி. ஓ சரி சரி சரி. உனக்கு ஊராக்குதான் அருணா கொடி, எனக்கு என் தம்பிக்கும் தொப்புள் கொடியா. தொப்புள் கொடி சொல்லு தம்பி. தொப்பை கொஞ்சம் உள்ள இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். இதுக்கு மேல பல நுங்கி ஓதுரு தம்பி. இந்தப்பா தலையில அடிச்சுக்கிறவர எங்க ஓனர் கூப்பிடுறாங்க, வா. நீங்கதான் மண்டபத்துக்கு ஓனரா? ஐயோ ஆமா. தாமோதரன் எங்க எஸ்கேப்பா பாக்குற? இங்கே இரு. விட்டுறாதீங்க மேடம். நான் தான் இந்த மண்டபத்துக்கு ஓனரா இருப்பேன்னு நீங்க எதிர்பார்க்கல. சரி, உங்க பேர் என்ன? மிஸ்டர் அழகுராஜா. மிஸ்டர் அழகுராஜா. மாட்டிக்கிட்டோமேன்னு பயமா? பொடி. நீ ரொம்ப கேவலமா பாடின. நீ பாடினது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதான் கலாய்ச்சேன். சித்ரா பாட்டு பிடிக்காதவங்க சில பேர் இருக்காங்க, ஜானகி பாட்டு பிடிக்காதவங்க சில பேர் இருக்காங்க. அவ்வளவு ஏன் ஸ்ரேயா கோஷல் பாட்டு பிடிக்காதவங்க கூட சில பேர் இருக்காங்க. அதுக்காக அவங்க எல்லாரும் நல்ல சிங்கர்ஸ் இல்ல ஆயிடுமா? சொல்லுங்க. அதே மாதிரிதான் இந்த தேவி பிரியாவும். ஏன் பாட்டு உங்களுக்கு பிடிக்கல? சிம்பிள். இவ்வளவு கேவலமா பாடிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சித்ராவே ஜானகி ஸ்ரேயா கோஷல் பண்றாளே. ஓகே ஸ்டாப்.